ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன்டெட் 2025 பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் 1 தான் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பாருங்கள். பல்லாவரத்தில் அகழ்வாராய்ச்சி செய்தவர் ராபர்ட் ப்ரூஸ் பூட். பல்லாவரத்தில் அகழ்வாராய்ச்சி செய்தவர் ராபர்ட் ப்ரூஸ் பூட். புதிய கற்கால மண்பாண்டங்கள் மற்றும் கருவிகள் கிடைத்துள்ள இடம் மத்திய பிரதேசம். புதிய கற்கால மண்பாண்டங்கள் மற்றும் கருவிகள் கிடைத்துள்ள இடம் மத்திய பிரதேசம். தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் 100 ஆண்டுகளாக அகழ்வாராய்ச்சி பணிகள் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளன? தாமிரபரணி. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் 100 ஆண்டுகளாக அகழ்வாராய்ச்சி பணிகள் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளன? தாமிரபரணி. சிந்து நாகரிகத்தை கண்டுபிடித்தவர் அல்லது ஆய்வு செய்தவர் சர் ஜான் மார்ஷல். சிந்து நாகரிகத்தை கண்டுபிடித்தவர் அல்லது ஆய்வு செய்தவர் சர் ஜான் மார்ஷல். ஹரப்பா நாகரிகத்தை கண்டுபிடித்தவர் தயாராம் சஹானி. ஹரப்பா நாகரிகத்தை கண்டுபிடித்தவர் தயாராம் சஹானி. சிந்துவின் பூந்தோட்டம் என்று அழைக்கப்படும் நகர் மொகஞ்சதாரோ. சிந்துவின் பூந்தோட்டம் என்று அழைக்கப்படும் நகர் மொகஞ்சதாரோ. ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. மொகஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1922. மொகஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1922. காகர் அல்லது காக்கரா ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இடம் காலபங்கன். காகர் அல்லது காக்கரா ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இடம் காலபங்கன். நீருக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகர் லேத்தல். நீருக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகர் லேத்தல். துறைமுக நகர் என்னும் வாணிப மையம் என்றும் அழைக்கப்படுவது லேத்தல். துறைமுக நகர் என்னும் வாணிப மையம் என்றும் அழைக்கப்படுவது லேத்தல். கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகரம் காலபங்கன். கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகரம் காலபங்கன். சிந்து சமவெளி நாகரிகம் எத்தனை ஆண்டுகள் சிறப்பு பெற்று திகழ்ந்தது? 2000 ஆண்டுகள். சிந்து சமவெளி நாகரிகம் எத்தனை ஆண்டுகள் சிறப்பு பெற்று திகழ்ந்தது? 2000 ஆண்டுகள். இரும்பு பாதை அமைக்கும் போது எங்கு மணல் மேடு கண்டுபிடிக்கப்பட்டது? தோலாவீரா. இரும்பு பாதை அமைக்கும் போது எங்கு மணல் மேடு கண்டுபிடிக்கப்பட்டது? தோலாவீரா. குறுநில மன்னர்களை பற்றி கூறுவது எது? ஆர்நாட்டார் மலைக்கல்வெட்டு. குறுநில மன்னர்களை பற்றி கூறுவது எது? ஆர்நாட்டார் மலைக்கல்வெட்டு. சேர மன்னர்களை பற்றி கூறுவது எது? திருக்கோவிலூர் கல்வெட்டு. சேர மன்னர்களை பற்றி கூறுவது எது? திருக்கோவிலூர் கல்வெட்டு. சேர மன்னர்களை பற்றி கூறும் நூல் பதிற்றுப்பத்து. சேர மன்னர்களை பற்றி கூறும் நூல் பதிற்றுப்பத்து. முதல் சங்கத்தில் தோன்றிய இலக்கண நூல் அகத்தியம். முதல் சங்கத்தில் தோன்றிய இலக்கண நூல் அகத்தியம். இடைச்சங்கத்தில் இலக்கண நூல் தொல்காப்பியம். இடைச்சங்கத்தில் இலக்கண நூல் தொல்காப்பியம். எந்த மன்னர் தலைமையில் புலவர்கள் கூடி தமிழ் ஆய்வு செய்தனர்? பாண்டியர். எந்த மன்னர் தலைமையில் புலவர்கள் கூடி தமிழ் ஆய்வு செய்தனர்? பாண்டியர். கண்ணகிக்கு விழா எடுத்தவர் பாண்டியர். கண்ணகிக்கு விழா எடுத்தவர் பாண்டியர். சென்னி என்ற பட்டப்பெயர் பெற்றவர் சோழர். சென்னி என்ற பட்டப்பெயர் பெற்றவர் சோழர். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சோழ மன்னன் கரிகாலன். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சோழ மன்னன் கரிகாலன். கடைச்சங்கத்தை தோற்றுவித்தவர் திருமாறன். கடைச்சங்கத்தை தோற்றுவித்தவர் திருமாறன். யானோ அரசன் யானோ கல்வன் என்றவர் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். யானோ அரசன் யானோ கல்வன் என்றவர் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். கோவிலின் உள்ளே தவறான நீதி வழங்கிய பாண்டிய மன்னன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். கோவலனுள்ளு தவறான நீதி வழங்கிய பாண்டிய மன்னன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன்.
முதலாம் நெடுஞ்செழியன் என்ற பெயரை பெற்றவர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். முதலாம் நெடுஞ்செழியன் என்ற பெயரை பெற்றவர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். இரண்டாம் நெடுஞ்செழியன் என்ற பெயரை பெற்றவர் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். இரண்டாம் நெடுஞ்செழியன் என்ற பெயரை பெற்றவர் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனின் தலையாலங்கம் என்ற இடத்தில் எத்தனை தமிழ் அரசுகளை தோற்கடித்தார்? 7. தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் தலையாலங்கம் என்ற இடத்தில் எத்தனை தமிழ் அரசுகளை தோற்கடித்தார்? 7. கடையெழு வள்ளல்களின் சிறப்பை எடுத்துக்கூறும் நூல் சிறுபானாற்றுப்படை. கடையெழு வள்ளல்களின் சிறப்பை எடுத்துக்கூறும் நூல் சிறுபானாற்றுப்படை. நன்றி.